பொதுவாக நம்ம ஏலக்காவை தூள் பண்ணனா சர்க்கரை சேர்த்து தான் தூள் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நான் ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம ஏலக்காவை அப்படியே பேக்கெட்டோட ஃப்ரீசரில் வைக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏலக்காவெல்லாம் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க. இதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் நான் இப்போ அரைக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ ஏலக்காய் வந்து சூப்பராக நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். நீங்கள் சர்க்கரையே சேர்க்காமல் இந்த மாதிரி ஏலக்காவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு இதில் ஜலிச்சு இந்த திப்பியெல்லாம் எடுத்துடுறேன். பாருங்கள், ஏலக்காவை தூளை நல்லா ஜலிச்சிட்டேன். தூள் தனியாக வந்துச்சு, திப்பி தனியாக இருக்குது. நம்மளோட ஏலக்காய் பொடி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த திப்பியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் டீ தூள் இருக்குல்லங்க, அதில் போட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதையும் ஒரு நல்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஏலக்காய் டீயும்